நம்ம கொடியவா? சரி, நான் கூட லைட்டா பேசலாம்னு வந்தேன். கொடியை உடைச்சிட்டாங்க, அப்போ வச்சு செஞ்சிருவோம். நீ ஒடிச்சிருக்கிறது வந்து சாதாரண கொடியில தம்பி, சிங்கள படைய ஓட விட்ட புலிக்கொடி இந்த கொடி. இப்படி பேடித்தனமா, பெட்டைத்தனமா, கேடித்தனமா, போடித்தனமா, திராவிடத்தனமா, திருட்டுத்தனமா, கருணாநிதித்தனமா இப்படி கொடியை ஒடிக்கிறதுக்கு பேர 4 தெருல பிச்சை எடுத்து பிழைக்கலாம்டா, பிச்சை எடுத்து. நீ ஆம்பளையா இருந்தா உன் உடம்புல ஓடுற ரத்தம் வந்தா ஒண்டிக்கு ஒண்டி வாடா வாடா. கொடியை ஒடிக்கிறவன் சும்மா சின்ன பிள்ளைக்கு இந்த கொடியில நான் ஏற்கனவே ஒரு ஸ்பேர் வச்சிருக்கோம். நாங்க ஒரு கொடியை போட போறோம். நல்லா அவ்வளவுதான் செய்ய முடியும். ஹிமாயனும் துரைமுருகனும் பேசி மனுஷனையும் பேசி கொடியை கூட உடைக்கிறோம்னா அப்புறம் எங்க பேச்சுக்கு என்னடா வேல்யூ இருக்கு? திமுக தீய சக்தி, அதிமுக ஊழல் சக்தி, நான் தான் தூய சக்தி. வானத்திலிருந்து அப்படி பறந்து வந்திருக்காப்ல, தேவதை வரும்ல அப்படி வெள்ளை புடவை விரிச்சுக்கிட்டு அப்படி லவ்லி பேட் அப்படி வந்திருக்காப்ல. 2021 வாடகை சைக்கிள் எடுத்துட்டு போய் எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. என்ன ராமசாமி எப்படி இருக்க, ஆளைய காணோம் அப்படிங்கிற மாதிரி திமுக 2020 ஓட்ட போட்டுட்டு கலைஞர் அவர்களுக்கு அவர் வாழும் போதே ஒரு செலவைக்கணும். எனக்கு தமிழ் பேர்ல எனக்கு பிடிச்சதே உதயநிதி, கலாநிதி, கருணாநிதி, கனிமொழி, இன்பநிதி, துன்பநிதி, துக்கநிதி, துயரநிதி. தமிழ்ல இவருக்கு பிடிச்சதே கனிமொழி தானா. பயபிள்ள எதுக்கோ பிட்ட போட்டிருக்கான். ஐ மீன் திமுக சேரதுக்கு ஏதோ பிட்ட போட்டிருக்கான். அது நடக்காத அங்க வாய்ப்பு ராஜா. நம் இயற்கை வேளாண்மையின் தரம் அத்தி இயற்கை அங்காடியின் சிறப்பு மிக்க மாவு கலவையில் நிறைந்துள்ளது. இன்றே வாங்கி பயன்பெறுங்கள். அப்போ கலைஞர் ரோல் மாடல். நான் என்னத்துக்குங்க ரோல் மாடல் நான் யோசிச்சு பார்க்கிறேன். கலைஞருடைய எழுத்து பிடிச்சிருக்குமா? இந்த ஆளுக்கு எழுத்துவும் தெரியாத. கலைஞருடைய பேச்சு பிடிச்சிருக்குமா? விஜய்க்கு பேசவும் தெரியாத. கலைஞருடைய வசனம் பிடிச்சிருக்குமா? வசனம் ஒழுங்கா வராத. இவரு காந்தி பிறந்த மண்ணு, டீ கடையில் நின்று தின்னுவாரு பண்ணுல பேசிட்டு இருப்பாப்ல. அப்போ என்னங்க பிடிச்சிச்சுன்னா, கலைஞர்கிட்ட பிடிச்சது எது இல்ல. மனைவி கதறி கொண்டிருந்தாலும் நடிகையோடு திருமணத்துக்கு போவதுதான் கலைஞர்கிட்ட பிடிச்சது. எப்படி ஒரே நேரத்தில் 2 ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணுவது என்பது கலைஞர் கருணாநிதி ரோல் மாடல். இதுல தாங்க ரோல் மாடல் இருக்கு. இதுதான் ரோல் மாடல். வேற எது ரோல் மாடல்? அண்ணன் சீர் கொடுக்கிற மகர கட்டைய பாருங்க. அண்ணன் சீர் கொடுக்க மகர கட்டைய. பெத்த பிள்ளை லண்டன்ல தவிச்சுக்கிட்டு இருக்கு, அதுக்கு பணம் கொடுக்க வக்கில்ல. பெத்த பிள்ளை இங்க சென்னையில பணம் எடுக்க தவிச்சுக்கிட்டு இருக்கான், அவனுக்கு பணம் கொடுக்க வக்கில்ல. இவர் அண்ணன் சீரு, தாய்மாமன் சீர் அப்புறம் கொடுக்கலாம், முதல்ல தகப்பன் சீர் கொடுங்க. அண்ணன் சீர் அப்புறம் கொடுக்கலாம், முதல்ல கணவன் சீர் கொடுங்க. நாட்டை திருத்த வந்த யோக்கியன்களை பாருங்க. இவர்கள் நாட்டை திருத்துவார்கள். முழுக்க முழுக்க சினிமா என்கிற போதையை தவிர, கவர்ச்சியை தவிர ஏதாவது ஒண்ணு நெத்திக்கு நெத்தி ஒரு 10 நிமிஷம் எங்க அண்ணன் சீமானோட விஜய் விவாதிக்க தயாராடா. நேருக்கு நேர், நெத்திக்கு நெத்தி 10 நிமிஷம். யார் தயாரு? எடப்பாடி, ஸ்டாலின், சோகால்டு டிடிவி, சோகால்டு அமித்ஷா, மோடி, யார் தயார்? பத்திரிகையாளர் பார்த்தா இந்த வடிவேல் ஒரு படத்துல சிங்கமுத்து வந்து பூ பாரு, மதுரமல்லி மதுரமல்லி மதுரமல்லின்னு வடிவேல் இப்படியே மூடுவாப்ல. அது மாதிரி பத்திரிகையாளர் பார்த்தா கண்ணாடியை மூடுறாப்ல. யாரு? விஜய். இவர் தான் நாட்டை திருத்த போறாரு. பத்திரிகையாளர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஏன் பயம்? மேடைனா துண்டு சீட் வச்சு படிச்சிடலாம், A4 சீட்ல படிச்சிடலாம். பத்திரிகையாளருக்குன்னா கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். உங்கள் கட்சி ஒரே ஒரு கேள்வி தான் பத்திரிகையாளர் கேட்பாங்க. உங்கள் கட்சியின் கொள்கை என்னன்னு கேட்பாங்க. அதோட கட்சியை ரத்து பண்ணிட்டு போயிருவாங்க. நாம் தமிழர் கட்சி என்றால் இடுமாவனும் கார்த்திக்கும், நாம் தமிழர் கட்சி என்றால் சல்மானும் தாரிகாவும் பாத்திமா ஃபர்கானாவும், நாம் தமிழர் கட்சி என்றால் சத்யாவும், இப்படி நாம் தமிழர் கட்சி அடையாளங்கள் இருக்காங்க. அந்த கட்சியில பாருங்களேன், கடைசியா விஜய் நீங்க எப்ப பாத்தீங்க? கடைசியா சேரும் போது பார்த்தேன். அப்புறம் நீங்க ஏன் பார்க்கல? அவன் ஆம்பளைங்களே பார்க்க மாட்டாங்க. ஆதவும் புஷியும் தான் அவனுக்கு பிடிக்கும். அவங்க 2 பேரும் தான் பாக்குறான். விஜய் அங்க பிரஸ் மீட் கொடுக்கல, அவனுக்கு தெரியாது, தெரிஞ்சா தானே கொடுப்பான் அப்படிங்கிறாப்ல. நாங்க என்ன வச்சுக்கிட்டா வஞ்சனம் பண்றோம், எங்க கிட்ட இல்லன்றான். யாரு? நாஞ்சில் சம்பத், லயலா மணி, ராஜ் மோகன், IRS அதிகாரின்னு ஒருத்தர் கூட்டு வந்திருக்காங்க. எந்த யாரு வருமானத்து அதிகாரி? வருமானத்திற்கு அதிகமாக யாராவது சொத்து சேர்த்தால் பிடிக்க வேண்டிய அதிகாரி மக்களுக்கு ஓட்டுக்கு பூஸ்ட் கொடுக்கறாப்ல. பூஸ்ட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி.
பூஸ்ட் குடிங்க, ஓட்டு போடுங்க, தெம்பா போய் ஓட்டு போடுங்க மக்களே. சில்வர் தட்டுல அவர் முகத்தை வரைஞ்சி, ஏண்டா உங்க முகத்தெல்லாம் சாப்பிட தட்டுல வரைஞ்சா எப்படா சோறு இறங்கும்? பொடிக்கு போயில சிக்குமாடா அந்த முகம் இதுக்கு. சாப்பிடுற தட்டுல அண்டா கொடுக்குது திமுக, ஹாட் பாக்ஸ் கொடுக்குது திமுக. ஹாட் பாக்ஸ் கொடுத்துட்டீங்க, அப்படியே சாப்பிட முடியுமா? தட்டு நாங்க கொடுக்குறோம். தட்டு தட்டு டம்ளரு பேம்பர்ஸ் கொடுக்குற கிஃப்ட் பாருங்க. நாங்க மருத்துவ பிரதியா இருக்கும்போது, மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்கும்போது டாக்டருக்கு என்ன பண்ணுவோம்? டவ் சோப்பு, கில்லட் சேவிங் கிரீம். எதுக்கு நான் தெரியுமா உங்களுக்கு? நான் கூட கம்பெனியில் வச்சு என்னங்க சம்பந்தமே இல்லாம இருக்கு. ஒரு ஸ்டெதஸ்கோப்பு, ஒரு டாக்டர் கோட்டு, இது மாதிரி கொடுத்தீங்கன்னா பயிர் இது எடுப்பாரு. ஒரு பிபி மிஷின், ஒரு சுகர் பார்க்கறது கொடுக்கலாம்ல அப்படின்னு மேனேஜரை கேட்டேன். சொன்னார், டேய் அப்படி இல்லை, அப்படி இல்லை துறை. டாக்டர் டெய்லி ஸ்டெதஸ்கோப்பை தொடுவாரா தொடலையான்னு தெரியாது. ஆனா டெய்லி குளிக்கணுமா வேண்டாமா? ஆமா குளிக்கணும். குளிக்கும் போதெல்லாம் டவ் சோப் எடுப்பாரா? டவ் சோப் எடுக்கும் போதெல்லாம் நம்ம முகம் வட்டமா வந்து போகும். அப்ப நம்ம கம்பெனி பிராண்ட் வரும். வந்த உடனே பிரிஸ்கிரிப்ஷன்ல பேர் நம்ம பேர் எழுதிடுவார். ஓஹோ, டெய்லி சேவ் பண்ணணும், சேவ் பண்ணுமா? ஆமா. அப்ப என்ன பண்ணுவாரு? இப்படி வலிக்கும் போது கண்ணாடியில், ஆஹா இது அவன் கொடுத்தது இல்ல, இது துறை கொடுத்தது ஞாபகம் வரும். அதுக்காக தான் கில்லெட் கொடுக்குது கம்பெனி தான். நல்லா இருக்கு சார். அப்ப நீங்க ஏன் சார்? நான் கேட்டேன் ஒரு கேள்வி, இடக்க முடக்கா. ஏய் அப்பெல்லாம் கேட்கப்படாட்டாப்ல, அது அன்பார்லிமெண்டரி. அப்படி மக்களை ஈர்க்கக்கூடிய, மக்களை கவரக்கூடியது எது? 1000, 2000, 2500 தட்டு, டம்ளரு, ஹாட் பாக்ஸ். என் அன்பிற்குரிய மக்களே, இந்த தட்டும் இந்த டம்ளரும் இந்த ஹாட் பாக்ஸும் இந்த பூஸ்டும் காசு இருந்தா இந்த கடையில போய் நான் வாங்கிக்கலாம். கல்வியும் மருத்துவத்தையும் என்னால் விலை கொடுத்து வாங்க முடியுமா? தூய குடிநீரை என்னால் விலை கொடுத்து வாங்க முடியும். தனி மனிதன் துரைமுருகன், தனி மனிதன் சீமான், தனி மனிதன் இமாயன், தனி மனிதன் ஆனந்த், தனி மனிதன் மணி செந்தில், தனி மனிதன் அப்பா செந்தில் மணி அவர்கள் எல்லோரும் தாகம் எடுத்தால் இந்த கடையில போய் கணேசா அக்ஷயத்தில் பேக்கரியில போய் ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி குடிச்சிடலாம், தனி மனுஷன். ஆனால் காகமும் சிட்டும் நாயும் நரியும் ஆடும் மாடும் ஆணிலும் எப்படியடா காசு கொடுத்து தண்ணீரை வாங்கும் என்ற கேள்வியை உலகத்திலே எழுப்பிய ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமனன் சீமான் மட்டும்தான். திருடனுக்கும் இந்த திராவிடனுக்கும் என்ன வித்தியாசம் தெரியும்ல? திருச்சியில் லலிதா ஜுவல்லரின்னு ஒரு கடைங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சத்திரம் பேருந்துக்கு பின்னாடி இருக்கு. ஒரு மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த லலிதா ஜுவல்லரியில் ஒரு பெரிய ஓட்டையை போட்டு உள்ள போய் ஒருத்தன் ஆட்டையை போட்டான். எப்படா திருடுன? அவன் பேரு முருகன், உங்க பகுதிக்காரன் தான். அப்ப அன்பழகன் சொந்தக்காரன் போல, திருவாரூர்காரர், கருணாநிதி சொந்தக்காரர் இருப்பாரு. என்ன பண்றாப்புலன்னா, போலீஸ் தூங்கிட்டு இருக்கு, பெட்ரோல் வண்டி, ஈர சாக்கு இருக்கு பாருங்க, 5-6 சாக்கு ஈர சாக்கை நினைச்சு சவுத்துல அப்படி வச்சு கடப்பாறையை கொண்டு போய் சக்கு சக் 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 சக். ஒரு சத்தம் வரல. என்ன சக் சக் வருது? எவனோ கொரட்டை விட்டு இருக்கான் அப்படின்னு விட்டாங்க. அந்த பக்கம் பார்த்தா ஒரு லாரியை நிப்பாட்டி ஸ்டெப்னியை கழட்டுற மாதிரி அந்த பக்கம் சடக் 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 சடக். அங்க லாரி கலட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்க ஒரு லாரிக்கு சடக், இங்க ஒரு சக் சடக் சக் சடக் சக்குன்னு பெரிய பொந்து விழுந்துருச்சு, உள்ள போயிட்டான். இப்ப யார் அவன் பேரு? திருடன். ஓட்டைய போட்டு ஆட்டைய போட்டா அவன் திருடன், ஓட்டை வாங்கி ஆட்டைய போட்டா அவன் பேரு திராவிடன். புரிஞ்சுச்சு உங்களுக்கு? அப்ப ஓட்டைய போட்டு ஆட்டைய போடுற திருடங்கையிலேயே லலிதா ஜுவல்லரி ஓனர் மொட்டை மாம்சு சாவியை கொடுத்து, முருகா, எந்த முருகா? அந்த திருடன முருகன் கொடுத்து, முருகா காலை வரைக்கும் 10 மணி வரைக்கும் லலிதா ஜுவல்லரி நீங்க பாத்துக்கோங்க, நாங்க இருக்கோம் அப்படின்னா நீங்க போங்க ஏசமா, நான் பாத்துக்கிறேன்னு அவன் இருப்பான். அந்த லலிதா ஜுவல்லரி ஓனர் எப்படி திருடங்கையில சாவியை கொடுக்க மாட்டாரோ நம்பி, என் அன்பிற்குரிய கும்பகோண மக்களே, எப்படி நீங்க திருட்டு பயலுக்கு ஓட்டு போடுறீங்க? அப்ப இதுக்கு என்ன மாற்று? அதிமுக மாற்றா? அது சீன்ல இல்ல. தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் எழுச்சி வரணும்னா ஒரு திராவிட கட்சி தமிழ்நாட்டில் இந்த தேர்தலை சாகணும், ஒரு திராவிட கட்சி வீழணும், அது விழும். அப்போ இதற்கு மாற்று திமுக அதிமுக மாற்று நான் தான் என்று வரவிட்ட கொள்கை இல்ல, கோட்பாடு இல்ல, லட்சியம் இல்ல, இலக்கு இல்ல, எதுவும் இல்ல. எல்லாத்தையும் விட திமிர்த்தனம் அதிகமா இருக்கு. திமிர்த்தனம். கரூர்ல 41 பேர் துள்ள துடிக்க சாகும் போது அந்த கூட்டத்தை தன்னுடைய ஜனநாயகன் படத்திற்கு படப்பிடிப்பு நடத்தினார் என்று சிபிஐ என்கொயரி ஆரம்பித்திருக்கிறது.
இவனை போல ஒரு கொடூரன் தமிழர் நிலத்துல தலைவனாக வந்ததே கிடையாது. சத்தியமா சொல்றேன். விஜய் ஒரு கட்சி தலைவனாக தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் தலைவனாக வளர்ந்தால் கருணாநிதி தெய்வமாக கொண்டாடப்படுவார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். விஜய் நாளைக்கு வளர்ந்தால் ஸ்டாலின் போற்றப்படுவார். விஜய் வளர்ந்தால் எடப்பாடி கொண்டாடப்படுவார். ஹெச் ராஜா புனிதராக மாறுவார். திரையில பேசுவார் பஞ்சு செலகு. ஒரு தடவை முடிவெடுத்துட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். இது ஒரு மேனரிஸ். அந்த விரல்ல ஏதோ புண்ணு போல இருக்கு. விரல்ல தடை வருது. இப்படி இப்படி ஆச்சு பூச்சி சந்தில போட்டாச்சு. இப்ப சந்தில போட்டு தான் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அங்க கிள்ளி படத்துல வேலு தனலட்சுமியை காப்பாத்த வேலு தொப்பியை போட்டு கிளம்பிடுவாப்ல. ஆச்சு பூச்சி மூத்துப்பாண்டி எதிர்த்து சண்டை போட்டு தனலட்சுமியை காப்பாத்துவாப்ல. தனலட்சுமியை காப்பாத்தது எதுக்குன்னு இப்பதான் தெரியுது. காப்பாத்தி கொண்டு வந்து விட்டுருவான்னு பார்த்தா பிரகாஷ் காப்பாத்திட்டு வந்து இந்த அதை எப்படி வாயால சொல்ல. கொடுமை கொடுமை. 8.2 விழுக்காடு வச்சிருக்கீங்க. நீங்க எல்லாம் ஆட்சி அமைக்க முடியுமா? டேய் 8.2 விழுக்காடு நாங்க ஆட்சி அமைக்காம எதுவுமே இல்லாத விஜயான ஆட்சி அமைப்பா? எதுவுமே இல்ல. சீரோ. முட்டை. கொள்கையிலும் முட்டை, ஆளும் கூமுட்டை. எங்க கிட்ட உங்களுக்கு கவுன்சிலர் இருக்கா? கவுன்சிலர் இருக்கா? இவர் என்னமோ ஒரு 550 கவுன்சிலர் வச்சிருக்க மாதிரி. ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க வைக்கலாத கட்சி. அப்புறம் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நாஞ்சில் சம்பத்து. டேய் கற்பனை பண்ணி பார்க்கறதுக்கே கன்றாவியா இருக்குடா. எப்படி இருக்கும் பாருங்க. சட்டசபை அமைச்சரவை எப்படி இருக்கும் பாருங்க. என் தலைவன் 2 பொண்டாட்டி கட்டுவான், 4 பொண்டாட்டி கட்டுவான், உனக்கு நம்பர் நாஞ்சில் சம்பத்து. கொடுமை கொடுமை.